வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் தை மாதம் 11ஆம் நாள் 25/1/2023 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க கிரையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. பொதுவாகவே சொல்வார்கள் இந்த சுப காரியங்களுக்கு புதன்கிழமை அமைவது அதி உன்னதமான ஒரு விசேஷம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, அவ்வளோ ஒரு சிறப்பானது. இன்று புதன்கிழமை. இன்று விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய மாதாந்தம் அனுஷ்டிக்கின்றதாகிய சதுர்த்தி விரதம். இந்த விநாயகர் ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் நடைபெறுகின்ற இடங்களிலே நாமும் சென்று விநாயகப் பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்து நம்முடைய எல்லா விதமான தோஷங்களும் நீக்குகின்ற வகையிலே விக்னம் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுக்கு ஒரு தேங்காய் சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நம்முடைய மனதிலே இருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் சோகங்கள் வேதனைகள் சங்கடங்கள் எல்லாம் நீங்கள் விநாயகரை வேண்டி சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு ஏற்படுகின்ற வகையிலே இந்த விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தி விரதங்கள் அனுஷ்டிக்கின்றவர்கள் விரத அனுஷ்டானத்திலும் ஈடுபட்டு விநாயகர் ஆலயங்களிலே சென்று பல இடங்களிலே உற்சவங்களாக நடைபெறும், அபிஷேகங்கள் நடைபெறும், சிறப்பான வசந்த மண்டப அலங்கார தீபாரம் நடைபெறும். அங்கே எல்லாம் சென்று பிரார்த்தனை செய்வது, இறை நாமாக்களை திருமுறைகளை 12 திருமுறைகளை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்து ஆலயத்திலே நம்மால் முடிந்த தொண்டுகள் செய்யக்கூடியவர்கள் தொண்டு செய்வது அது ஒரு பெருமைக்குரியது. அதனாலே தான் இந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது என்று சொன்னார்கள். இந்த தொண்டு செய்வது என்பது அது பெரிய ஒரு கொடுப்பனவு வேண்டும் இறை தொண்டு செய்வதற்கு. எனவே அந்த அவ்வாறு ஆலயங்களில் சென்று நாம் தொண்டு செய்யக்கூடியவர்கள் ஆலயங்களை கூட்டி மெழுகி துப்புரவு செய்து மாவிலை தோரணம் கட்டி அலங்காரம் செய்து பூக்கள் கொண்டு போய் கொடுத்து பூமாலை கட்டி கொடுத்து இவ்வாறான தொண்டுகள் செய்வது, தீவெட்டி பிடிப்பது, குடை பிடிப்பது, சங்கநாதம் ஊதுவது, செகண்டி வாசிப்பது, இவை எல்லாமே ஒரு சிறப்பானதாக இந்த ஆலய தொண்டோடு கூடியதாக அமைகின்ற பொழுது சிறப்பு. அத்தோடு நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கும் எடுத்து காட்டுகின்ற வகையிலே கலாச்சார உடைகளோடு நாம் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். தாய்மார்கள் சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் வயசு பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். வெள்ளை வேட்டி சால்வை. கோயிலுக்கு போகணுன்றதுக்காக மஞ்சள் வேட்டி, சிகப்பு வேட்டி, பச்சை வேட்டி, நீல வேட்டி என்று கலர் கலராக வியாபாரத்துக்காக வியாபார ஸ்தாபனங்களிலே இருக்குது என்பதற்காக வாங்கி கட்டுவதல்ல. வெள்ளை வேஷ்டியோடு தூய்மையான உள்ளத்தோடு தூய்மையான
வெண்மை நிறத்தோடு இந்த வேஷ்டி அணிந்து ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடுகள் செய்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையில் அமைந்திருப்பது இந்த தை மாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் இதே தை மாதத்திலே வருகின்ற இந்த செவ்வாய்க்கிழமைகள், தை மாதத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு. தை மாதத்திலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம், தைக்கிருத்திகை ஒரு உன்னதமான நாள். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக தை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் எதிர்வருகின்ற 30ஆம் திகதி இந்த தை மாதம் கார்த்திகை நட்சத்திரம். அவ்வாறு அந்த முருகப்பெருமானுடைய நாட்கள். அதேபோல் தை மாதத்திலே பூச நட்சத்திரம் ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது. தைப்பூசம், தை கார்த்திகை இவ்வாறான நட்சத்திர வாரியான சிறப்புகளோடு கூடிய விரதங்களும் அமைந்த இந்த நாளில் நாமும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம்.